Hello friends, வணக்கம். Welcome to Ulvik Tech Channel. Today என்ன பார்க்க போறோம்னா SSC டிபார்ட்மெண்ட்ல தான் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் போஸ்ட், அதாவது +2 பாஸ் பண்ணிருந்தா போதும் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றது எப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பல விதத்துல யூஸ் ஆகட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். SSC டிபார்ட்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி, அதாவது +2 லெவலான எக்ஸாமினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் 8/4/2024 இருந்து 7/5/2024 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு வந்து 8/5/2024 லாஸ்ட் டேட்டா டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இது மாதிரி திருத்தம் பண்றதுக்காக உங்களுக்கு 10/5/2024 இருந்து 11/5/2024 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இதுல 2 டைப்பா எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு ஷெட்யூல் டயர்னு சொல்லிட்டு இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது வந்து ஜூன் ஜூலை 2024 நடக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 2 டயர் 2 கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களுக்கு டேட் வந்து லேட்டரா அறிவிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க் LDC அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பே லெவல் சேலரி லெவல் 2 இருக்கு. உங்களுக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், இது வந்து DEOன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பே லெவல் வந்து 4. சேலரின்னு பாத்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே லெவல் 5ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா 29,200 இருந்து 92,300 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ இருக்கு. இந்த போஸ்டிங் வந்து பே லெவல் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேகன்சி, இது வந்து மொத்தம் ஒரு 3,700 வேகன்சி அப்ராச்மெண்டா கொடுத்துருக்காங்க அக்யூரேட்டா. அதுவுமே உங்களுக்கு ரைஸ் ஆகலாம் வேகன்சி இதுக்கு மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான டீடைல்ஸோட லிங்க் இங்க இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் கிளியரா பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கான டீடைல்ஸ், அதுக்கடுத்து டிசபிலிட்டி பர்சன் இருந்துச்சுன்னா அதுக்கான டீடைல்ஸ் இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே. அது எல்லாத்தையுமே கிளியரா படிச்சு பாத்துக்கங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி, இந்தியன்ஷிப் இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்துங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1/8/2024 வரைக்கும் அவங்க சொல்ற ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துட்டு எந்தெந்த கேஸ்ட்க்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. அதையும் பாத்துக்கங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே இதுல இருக்கு கிளியரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சர்டிபிகேட் வைக்கணும், என்ன டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அதுக்கு வந்து கிரேட் ஏ, இது வந்து மினிஸ்ட்ரி கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் சர்க்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும். அதுல வந்து சயின்ஸும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கம்பல்சரி முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LDC அண்ட் JSAன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கம்பல்சரி 12th முடிச்சிருக்கணும், இல்லை 12th ஈக்குவலான ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து 1/8/2024 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதர டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றாங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 rupees பே பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உமன் கேண்டிடேட் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, அதனால நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பே பண்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் டீடைல்ஸும் கடைசி டேட் டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்படியே பாத்துக்கங்க. அதுக்கடுத்து கரெக்ஷன் விண்டோ டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் ஆகும் இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இவங்களுக்கு எல்லாமே எப்படி எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அது எந்தெந்த வெப்சைட்ங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க, அதையும் பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 அதுல போயிட்டு டயர் 1க்கு வந்து பார்ட் 1லயே 4 கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அது பேசிக் நாலேஜ்னு சொல்லிட்டு. அதுல ஒரு கொஸ்டின் வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கு வந்து 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2ல வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு 50 மார்க் வந்து உங்களுக்கு 25 மார்க் வந்து மினிமம் மார்க்கா வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட், இதுல வந்து உங்களுக்கு ஒரு 50 மார்க் வந்து 25 வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 50க்கு வந்து ஒரு 25 மினிமம் மார்க்ஸா வச்சிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 60 minutes டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
டயர் 2 எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் A அண்ட் மாடல் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், மாடல் 2 ரீசனிங் அண்ட் ஜெனரல் டீடைல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2 விதமா. இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 60 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ரெண்டுலேயும் 30 எடுக்கணும். மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 கொடுத்துருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயர் 2ல கீழே செக்ஷன் 2, செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2ன்ட்டு நிறைய டீடைல்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதர டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கில் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்கில் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப்பிங் டெஸ்ட் அண்ட் போஸ்ட், அதுவும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாய்.